அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகரை நம்ம வழிபாடு செய்ய போகையில அஷ்டமி நாள் அன்னைக்கு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதுவும் முந்தைய பதிவுல கேட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமி. அதனால நம்ம இந்த வீடியோவை இன்னைக்கு திருச்செந்தூர்ல இன்னைக்கு எடுத்த வீடியோங்க இது. பாருங்க, இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு பல பக்தர்கள் இல்லைங்க, பல லட்ச பக்தர்கள் வந்திருக்காங்க திருச்செந்தூருக்கு. பாருங்க, நாளைக்கு நேரில் பாத்தீங்கன்னா நீராடுறதுக்கு அவ்வளோ பெரிய நீண்ட வரிசையில நிக்கிறாங்க. அதே மாதிரி கடல்லையும் சரிங்க, முருகப்பெருமானையும் தரிசனமும் செய்யறதுக்கு அவ்வளோ கியூ நிக்கிண்டு வழிபாடு செய்யறாங்க. ஏன்னா நம்ம முருகப்பெருமானை அஷ்டமி திதியில வழிபாடு செய்யலாமா அஷ்டமியில அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா கண்டிப்பா கட்டாயமா வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா நம்ம முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குறைகள் அனைத்தையும், ஏன்னா இப்ப நீங்க எங்க போனாலும் முருகப்பெருமானுடைய உண்மையான பக்தரா இருந்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இப்போ ஒரு பஸ்ல போனாலும் சரி, ஒரு பைக்ல நீங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே முருகருடைய வேல் பதித்த ஸ்டிக்கரோ இல்லை அங்க வரைஞ்சிருக்கதோ உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம முருகப்பெருமான மனதார நினைக்கிறோம் இல்லையா, ஏன்னா கலியுக கண்கண்ட தெய்வமே முருகப்பெருமான் தான். இப்ப அதனால பல பக்தர்கள் முருகப்பெருமானை அதிகமா வழிபாடு செய்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நம்ம அஷ்டமியில வழிபாடு செய்யலாமா, இல்ல இப்பதான் வழிபாடு அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய அனைத்து குறைகளையும் தீர்க்கிறதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூர் முருகர். 6 படை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகரை கட்டாயம் நீங்க வழிபாடு செய்யுங்க. அது பெரிய அற்புதத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஏன்னா 6 படை முருகர்லயே திருச்செந்தூர் முருகர் தான் எல்லாத்தையும் மாறி, அப்படி நான் சொல்லலைங்க. 6 படைகள்லயே தனி சிறப்பு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய தொழில் விஷயமா இருந்தாலும், குடும்பத்துல உள்ள சுபகாரியங்களா இருந்தாலும், நீங்க போய் கட்டாயமா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகுங்க. ஏன்னா இது பல பக்தர்கள், நான் உட்பட மனதார சொல்றேன், நான் உட்பட பலனடைந்திருக்கேன். அதனால நீங்களும் நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செய்யுங்க. நீங்க அஷ்டமியில போய் வழிபாடு செய்யணும், வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை போட்டு யாராவது குழப்புனாங்கன்னா நீங்க நம்ப வேண்டாம். தாராளமா போய் நீங்க அஷ்டமி நாள்ல எப்ப வேணாலும், ஏன்னா முருகர் உங்களை ஈஸியா திருச்செந்தூர் முருகர் யாரையும் அழைத்து விட மாட்டார். அப்படி ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து அழைத்தாருன்னா எந்த நாளா இருந்தாலும் கட்டாயமா நீங்க கிளம்பி போய் திருச்செந்தூர் முருகரை குடும்பத்தோட போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பா தீருங்க. நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இத மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.